ஒரு தலைப்பில் இந்த வருஷத்தை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம். ஆமென். ரோமர் எழுதினது நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். 3 காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒன்று நம்பிக்கை, அது விசுவாசமாக எடுத்துக்கொள்ளலாம். 2வது பொறுமை, 3வது ஜெபம். ஆமாம், இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் சரியாய் கடைப்பிடித்தா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்த எல்லா விதமான ஆமேன் வாக்கு தத்தத்தையும் நம்ம சுதந்திரிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். ஆமேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள். அப்படி என்றால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டாதான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் அற்புதர் தான், அவர் அதிசயம் உள்ளவர் தான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை வைத்து தான் நமக்குள்ள நம்பிக்கையும் விசுவாசமும் வரும். ஆமென். இப்போ இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த வருஷத்தை எப்படி மாற்றினால் இந்த வாக்கு தத்தம் நம்மளை மாற்றும், இந்த நாட்களை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்தினால் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆரம்பத்தில் வாக்கு தத்தம் கிடைத்து விட்டது என்று சொல்லி சந்தோஷத்திலேயே அப்படியே இந்த வருஷத்தை ஓட்டிடுவாங்க. வருஷத்தின் கடைசியில் தான் கேள்வி எழுப்புவாங்க, இது நடக்கலையே, இது எனக்கு கிடைக்கலையே, இது எனக்குள்ளே ஏன் இது நடக்கலை, ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் வருது, ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு ஆதங்கம் வரும். இந்த ஆதங்கம் உங்களுக்குள்ளே வரவிடாதபடிக்கு தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி துவங்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை இந்த பூமியில் அவர் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன வரும், ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக மாறும். 2வது காரியம் என்ன அப்படின்னா, உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவம் வரும் பொழுது நம்ம பொறுமையாக இருப்பது எதை குறிக்கிறது? சகித்து போகக்கூடிய தன்மையை குறிக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது விசுவாசத்தோடு இந்த வருஷத்தை நம்ம துவக்க வேண்டும். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் சகித்து கொண்டு வாழக்கூடிய பழக்கத்திற்கு வர வேண்டும். 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் கடைசியில் என்ன சொல்லப்படும், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். ஆமென். விசுவாசம், ஜெபம், பொறுமை, இந்த 3ம் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருந்தால் தான் ஒரே ட்ராக்கில் நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால தான் 3ஐயும் ஒரே வசனத்தில் பவுல் அழகாக எழுதி வைத்திருக்கிறார் ரோமாபுரி சபைக்கு. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? விசுவாசிச்சிருங்க, அவர் கர்த்தர் இதெல்லாவற்றையும் நிறைவேற்றுவார்னு அவரை நம்பிருங்க, அது போதும். நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பிறக்கும். ஆமென். இந்த நிறைய பேத்துக்கு கர்த்தர் மேலே விசுவாசிப்பதற்கே ஒரு பதட்டம். இது எப்படி சாத்தியம்? இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நம்ம முன்னாடி நிறுத்திட்டு இந்த சூழ்நிலையை முன்னாடி இயேசுவை நிறுத்தினா நமக்கு என்ன வராது? விசுவாசம் வராது. சூழ்நிலையை நம்ம முன்னாடி நிறுத்தாமல் இயேசுவை மட்டும் நம்ம முன்னாடி நிறுத்தினா நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்படியானால் இந்த வருஷத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால், ஆமென், இயேசுதான் தெய்வம் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? முழு மனதோடு விசுவாசிக்க வேண்டும்.
ஆமென். தேவனுடைய குமாரன் என்று, இயேசுதான் தேவனுடைய குமாரன். ஆமென். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவுக்கு பிதாவானவர் நிறைய சாட்சிகள் இந்த பூமியில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு சகல கனத்தையும் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை குமாரன் என்று, தேவனுடைய குமாரன் என்று எவன் விசுவாசிக்கிறானோ, அந்த விசுவாசிக்கிறவனே அன்றி எந்த மனுஷனாலும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷனால் இந்த வருஷத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு பாவத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், அவமானத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர். இப்படி ஜெயத்தை பெற்ற தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் விளங்கினார். அந்த இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த வருஷத்தில் உலகத்தையும் உலகத்தில் உண்டானவைகளையும் ஜெயிப்பதற்கு பிறந்திருக்கிறார்கள். புதிய வருஷம் தானாக பிறந்திருக்கிறது. ஆனால் நாம் தான் விசுவாசத்தில் இந்த வருஷத்தில் பிறக்க வேண்டும். விசுவாசம் நமக்குள்ளே பிறக்கவில்லை என்றால், விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திக்க பண்ணவில்லை என்றால், விசுவாசம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் பெருகவில்லை என்றால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தையும் பரிசுத்த வாழ்க்கையையும் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதி அடைவதற்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஆமென் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை 1 கொரிந்தியர் 9 ஒரு சில வசனங்களை நான் ஸ்பீடாக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9 24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் அறியீர்களா? ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமே. நம்ம எல்லாரும் ஒரு ரேஸ்ல இருக்கிறோம். இந்த வருஷத்தை ஜெயிக்கணுங்கிற ஒரு ரேஸ். எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயத்துக்குள்ளே போகிறோம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை இந்த வருஷத்தில் ஆசீர்வாதமாக மாறணும். திருமண வாழ்க்கையை நான் செய்து முடிக்கணும். படிப்பை முடித்து ஒரு வேலைக்கு போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பணும். நம்முடைய குடும்பம் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும். அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அடுத்த லெவலுக்கு போகணும். போன வருஷத்தை போல் இந்த வருஷம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து இந்த வருஷத்தில் நம்ம ஓட ஆரம்பித்திருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நிறைய ஓட ஆரம்பிக்கும் போது தான் நிறைய தடைகள் வரும். ஓட ஆரம்பிக்கும் பொழுது தான் போராட்டம் வரும். நீ எல்லாம் எதுக்கு ஓடுகிற? நீ எல்லாம் எப்படி ஜெயிப்ப? உனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டவங்களே அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. உனக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தவங்களால ஒன்றும் செய்ய முடியல. நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்ன அந்த வசனத்தை திரும்ப நான் வாசிக்கும் பொழுது கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்படின்னா என்ன? உங்கள் ஓட்டம் விசுவாசத்தோடு ஓட வேண்டும். நான் பெற்றுருவேன், எனக்கு கிடைச்சிரும். ஏசப்பா எனக்கு ஏற்கனவே அதை வாங்கி வச்சுட்டாரு. நீங்கள்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி ஓடுவாங்கன்னா, நான் ஓடுனா ஒரு வேளை கிடைக்கும், ஒரு வேளை அவங்க மனசு இறங்கி ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி ஓடுவாங்க. இல்லை, நீங்கள் எப்போ ஓட ஆரம்பிக்கிறீங்களோ 2000 வருஷத்துக்கு முன்பதாக உங்கள் வெற்றி ஆண்டவரை ஏற்கனவே நியமிச்சிட்டாரு. ஆண்டவர் இன்னைக்கு ஓட தான் நம்மளை சொல்கிறாரு தவிர நான் வெற்றியை தருவேன்னு சொல்லலை. வெற்றியை நான் வச்சிருக்கிறேன், நீ ஓடி பெற்றுக்கோ. அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் ஓடுங்கள். உங்கள் ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன ஓட்டமாக இருக்க வேண்டும்? அவிவிசுவாசம் இல்லாத ஓட்டம், சந்தேகம் இல்லாத ஓட்டம், முறுமுறுப்பில்லாத ஓட்டம், பசியை பார்க்காத ஓட்டம், தேவைகளை பார்த்து ஓடாத ஓட்டம், நாளைக்கு என்ன ஆகுமோ என்று யோசிக்காத ஓட்டம். எது நடந்தாலும் ஏசு சொன்னால் நீங்கள் புறப்பட்டு போங்கள், உங்கள் கைகளில் எதையும் எடுத்துகிட்டு போக வேணாம். எல்லாமே நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி அனுப்புனார். அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இந்த வருஷத்தில் நமக்கு வரணும். வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போக வேணாம், செருப்பு எடுத்துகிட்டு போக வேணான்னு சொன்னார். கர்த்தர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு என்ன செய்தார்? செருப்பும் தேயவில்லை, துணியும் கிழியவில்லை என்று சொல்லி ஒரு அருமையான பாட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையான கால வேளையில் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நம்முடைய ஓட்ட இந்த வருஷத்தில் நம்ம எப்படி இந்த நாளை துவங்கி இருக்கிறோம்? 5வது நாளுக்குள்ளே வந்துட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அலாட்டாக இருக்க போகிறோம். உங்களை அப்படியே நான் விடுகிறது மாதிரி அல்ல.
எனக்கு மேலே ஆண்டவர் ஒரு கடமையை கொடுத்துருக்கிறார். என் மேலே உங்களை நடத்தும்படியாக ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். உங்களை நான் அன்பாய் பேசும்போது பேசுவேன், உங்களை தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிக்க வேண்டும். இப்படி நிறைய காரியத்தில் ஒரு ஊழியர் செய்ய வேண்டிய ஒரு கடமைக்குள்ள ஆமென் ஒரு சபை ஊழியர் செய்தால் மட்டும்தான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். உங்களை என்ன செய்தாலும் பரவாயில்லன்னு தட்டி கொடுத்தா நானும் போக மாட்டேன், நீங்களும் போக மாட்டீங்க பரலோகத்துக்கு. அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? ஆமென். மகன் இன்னைக்கு யாருமே ஆமென் சபையில் ஒரு சிட்சிப்பை யாரும் பேசுறதில்ல. செய்கிற தவறை என்ன செய்கிறது சுட்டி காட்டுகிறது இல்லை. அப்படி சுட்டி காட்டினா இந்த ஆத்துமா சபையை விட்டு போய்விடும் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆத்துமாக்களுக்கு தகுந்தபடியே பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி நம்ம போனோம் அப்படின்னா ஒருவேளை சபையில் நிறைய ஜனங்கள் வருவாங்க, ஆனால் இந்த கூட்டம் எங்கே போய் சேராது, பரலோகத்துக்கு போகாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ வேண்டும். ஊழியக்காரர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடந்தாதான் ஆண்டவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் விடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுவார். அல்லேலூயா. அந்த அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆவிக்கும் ஆத்துமாவுக்கு என்னென்ன ஆகாரமோ அது தேவை, அதை கர்த்தர் ஊழியக்காரர் மேலே உங்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் இந்த வருஷத்து துவக்கத்தில் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ சபைக்கு போகிறோம், சபைக்கு போவது ஒரு கடமையாக போகிறோம் என்று நம்முடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்தால் அந்த வருஷத்தில் அதை விட்டுருங்க. ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத சந்தோஷத்தோடு வரணும். அப்பாவை பார்க்க போகிறேங்கிற எண்ணத்தோடு வரணும். அவரோடு கூட நான் சேரணும் அப்படின்னா, ஆண்டோடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சபையில் ஐக்கியமாக இருந்து சபை கூடி வருதலை விட்டு விடாமல் பந்தியில் அப்பத்தையிலையும் திராட்சரசத்துலையும் எல்லாத்துலேயும் நம்ம பங்கெடுத்து எல்லா சபையில் கொடுக்கக்கூடிய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவர் வரும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும், சந்தோஷத்தோடு போக முடியும். எத்தனை பேர் என்ன நோக்கத்துக்கு வரீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் சபை இனி உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிற நோக்கத்தோடு நடத்த போகிறது. ஆமென். உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற நோக்கத்தோடு சபை உங்களை இனி நடத்தும். அப்படி தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய சபைக்குள்ள ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் அதற்கேற்றவாறு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விசுவாசத்தை இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் துவக்குங்கள். விசுவாசம் என்கிற அந்த அடிப்படை சத்தியத்தை பிரமாணத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. படிப்பில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க, உங்கள் வேலையில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளை விசுவாசத்தில் செயல்படுத்துங்க, உங்கள் தேவைகளில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க, உங்கள் வியாதியில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க, உங்கள் இயலாமையில் விசுவாசத்தை செயல்படுத்துங்க. அதற்குத்தான் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தலைன்னா தேவனுடைய கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் பார்க்க முடியாது. எப்போ உங்களுக்கு வியாதி வந்தாலும் விசுவாசத்தை செயல்படுத்தி நான் இப்போ ஜெபிக்க போகிறேன், என் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் மகனுக்கு சுகத்தை கொடுப்பார், இப்படி விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆமென். உங்களுக்கு நிறைய தேவை இருக்குதா, பயப்படாதீங்க. விசுவாசத்தில் இந்த வருஷத்தை துவக்குங்க. இந்த விசுவாசத்தை துவக்கின பிறகு உங்கள் சம்பளத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க. விசுவாசத்தை துவக்கின பிறகு உங்கள் கமிட்மெண்ட்டை கொண்டு நிப்பாட்டாதீங்க. எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்ளுவா. என்னுடைய வேதனை அவருக்கு தெரியும், என் தேவை அவருக்கு தெரியும், என்னுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், என் இயலாமை தெரியும். ஆனாலும் அவர் என்ன சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்போ வசனம் நம்ம சூழ்நிலையை அறிந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனம் எழுதப்படலை. எல்லாத்துக்கும் ஒரே வசனம், ஒரே பிரமாணம், விசுவாசம். இந்த விசுவாசத்தினால யார் கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். இந்த விசுவாசத்தில் ஒரு பிள்ளை வந்தாதான் ஏசப்பாவுக்கு அந்த பிள்ளையை பிடிக்கும். ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு வருகிற மனுஷன் தான் விசுவாசம் உள்ள மனுஷன். ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த வருஷத்தை மாற்றுவாருன்னா நம்பணும். ஏசப்பா இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றுவார்னா அது மேலே விசுவாசத்தை வைக்கணும். நீங்கள் விசுவாசம் இருக்குது, எத்தனை பேர்கிட்ட இன்றைக்கி விசுவாசம் இருக்குது? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை பயன்படுத்துகிறீங்கன்னு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டால் உங்கள் கரத்தை எத்தனை பேர் தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? விசுவாசத்தில் தான் எங்கள் குடும்பம் ஓடுது, விசுவாசத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம், விசுவாசத்தில் தான் எங்கள் வீட்டில் எல்லா காரியம் எல்லா வியாதிகளையும் மறைகிறது.
அப்படின்னு எத்தனை பேர் உங்கள் கரங்களை தூக்கி சொல்ல முடியும்? உங்கள் பேர் என்ன தெரியுமா? விசுவாசி. என்ன வாசி? விசுவாசி. வாசி தான். வாசினா என்ன? அயல்வாசின்னு சொல்கிறோம்ல, அயல் வீட்டுக்காரர்கள். அதே மாதிரி நம்ம எல்லாம் ஒரு ஜனம், விசுவாச கூட்டத்தார். அதுதான் விசுவாசின்னு அர்த்தம். தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் விசுவாசி என்ற பெயர். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும் ஒரு பிரமாணத்தை வச்சுருக்கும் பொழுது ஓடாத சுவிட்சை ஆன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? என்ன செஞ்சிடக்கூடாது? இன்றைக்கி நமக்கு அழகாக லைன் போட்டு எல்லா லைட்டும் இருக்குது. நம்ம இங்கே சுவிட்சு தேவைன்னா இங்கே தான் என்ன செய்யணும்? ஆன் பண்ணணும். இங்கே லைட்டு தேவைன்னா அங்கே போய் பக்கத்தில் போய் சுவிட்சு தேடக்கூடாது. இப்படி தான் நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்குறோம். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார், வல்லமையை கொடுத்துட்டார், ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு. நீங்கள் விசுவாசத்தினால எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இந்த விசுவாச பரீட்சைக்குள்ளே போன வருஷமும் கொண்டு போனேன். எல்லாம் அப்பப்போ கேட்குறதோட சரி. தலைவலி வந்துச்சுன்னா உடனே செபிக்கணும், முடியலைன்னா மறுபடியும் செபிக்கணும். உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணுற வரைக்கும் செபிக்கணும். தலைவலி ஓயும் போது விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட்டுரும். ஆமேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ண அது ஒன்றும் ஆகலையா ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணியா? இப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்முடைய லைஃப்பை அப்படியே தள்ளி போட்டு வரைக்கும் விசுவாசத்தில் வர முடியாது. தேவைகள் வருதா? பதறாதீங்க, வச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ கர்த்தர் எதுக்கு வச்சுருக்கிறீங்க? எதுக்காக கர்த்தரை நம்ம சூஸ் பண்ணோம் சொல்லுங்கள். கொஞ்சம் எங்களை உங்களை புரிந்து கொள்ளும்படியாக நான் கேட்குறேன். எதுக்காக ஏசப்பாவை சூஸ் பண்ணோம்? ஏசப்பாட்டிருந்து எப்படி ஆசீர்வாதம் வரும்? என்ன வழி இருக்குது சொல்லுங்கள். ஒரு விடுதலை வாங்கணும்னா என்ன வழி இருக்கிறது? நான் உங்களுக்கு செபித்தா உங்களுக்கு விடுதலை வரணும்னா உங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். யார் மேலே விசுவாசம் வரணும்? ஜெபிக்கிறவங்க மேலேயா? ஏசப்பா மேலே விசுவாசம் வந்தால் தான் உங்களுக்கு நான் ஜெபிச்சா விடுதலை நடக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் விசுவாசத்தை ஏன் அடக்கி வச்சுருக்கிறீங்க? அந்த விசுவாசத்தை ஏன் இன்னும் தட்டி எழுப்பலை? அந்த விசுவாசத்தை எப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க? ஒன்றும் இல்லாத நேரத்துலையா? வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னா ஜெபம் பண்ணி ஏசப்பா வரேன்னு சொல்லுவீங்களா? எப்பவுமே விசுவாசத்தை பயன்படுத்துகிறவர்களாய் மாறணும். இப்படி சொன்னவுடன் நடக்கணும். அல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளையிட்டால் நிற்கும். இயேசுவே நாமத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா நிற்கணும், நடக்கணும். இப்போ உங்கள் இண்டிவிஜுவல் வாழ்க்கையில் விசுவாசம் எங்கே போச்சு? அந்த விசுவாசம் இந்த வருஷத்தை நம்ம துவக்கலைன்னா நம்ம லைஃப்பை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கணும்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் போன் என்னென்னா ஃபெய்த். இந்த ஃபெய்த்தை நீங்கள் முன்னாடி நிறுத்தலைன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. இந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் நிற்கலைன்னா உங்கள் ஆவிக்குரிய மண்டலம் ஓப்பன் ஆகாது. விசுவாசத்துக்குள்ளே நின்னாதான் பிசாசு உங்களை விட்டு விலகுவான். விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நின்னாதான் அவிவிசுவாசம் உங்களை விட்டு விலகும். விசுவாசத்தில் நின்னாதான் உங்களுக்கு முன்னதாக நிற்கக்கூடிய சகல தடைகளையும் ஆண்டவர் உடைக்க உங்களை என்ன செய்வார்? அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஆமேன். இப்போ ஜென்ரேட்டர் இருக்கிறது. ஆமேன். ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணுற ஆள் இருக்கிறாங்க. ஆப்ரேட் பண்ணுறாங்க என்ன செய்யலை? அது ஆன் ஆகலை. என்ன காரணம்? அதுக்கு உண்டான ஆயில் அதுக்குள்ளே என்ன செய்யலை? டீசல் இல்லை. டீசல் இல்லாமல் ஒரு ஜென்ரேட்டரு போட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. அதுக்கு உண்டான ஒரு அந்த டீசலோ பெட்ரோலோ அதில் ஊற்றப்பட்டால் நீங்கள் அதை சுவிட்சு போட்டாலே ஸ்டார்ட் ஆகிடும். அதே போல் தான் விசுவாசமும். நீங்கள் வெறும் ஜெபம் பண்ணுறதுனால ஒரு மாற்றத்தை பார்த்துட முடியாது. உங்கள் முழங்கால்களினால் ஒரு பெரிய மாற்றத்தை பார்த்துட முடியாது. அந்த முழங்கால் போடுவதற்கு முன்பதாக நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசத்தில் நீங்கள் அந்த முழங்கால் போட வேண்டும். இதை என் வாழ்க்கையில் இன்றைக்கே அடைவேன் என்று சொல்லி உங்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து ஜெபிக்க வேண்டும். இது எங்கே நடக்கும்? இது யார் செய்வா? அது பாஸ்ட்டு தான் போகணும். இப்படியே நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டா இந்த ஃபெய்த்துக்குள்ளே நீங்கள் வருகிற வரைக்கும் உங்களை கர்த்தர் அழகாக உருவாக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்கள். அப்போது இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் யார்? ஆமேன். அப்போ அவர் கையில் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை நம்ம ஒப்பு கொடுத்து வர்த்திக்க பண்ணுவதற்கு டெய்லி செயல்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். செயல் படணும். யார்? நானா? செயல்படுவேன். சொல்லுங்க, ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. நான் செயல்படுவேன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா, எனக்கு ஒரு தலைவலி வந்தா அது ஓயிற வரைக்கும்
நான் ஜெபிச்சு விசுவாசத்தில் நிற்பேன்னு சொல்லி நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் வர்த்திக்க பண்ணும். இது நிறைய பேர் தெரியல. எப்படியாவது யாராவது கொண்டு விசுவாசத்தை உங்களுக்குள்ள 1 கிலோ கொடுத்துட்டு போவாங்களா? இல்லை யாராவது ஆண்டவரே, எல்லாரும் ஜெபம் பண்ணுறாங்க ஊழியக்காரங்க, ஆண்டவரே இந்த மகளுக்குள்ள விசுவாசத்தை திணிக்கிறேன்னு யாராவது ஜெபம் பண்ணியிருக்காங்களா? விசுவாசம் நீங்களாகவே வர்த்திக்க பண்ணுகிறது. நீங்களாகவே ஆண்டவரை நம்பி 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 ஆண்டவரை அதிகமாய் நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசித்து விசுவாசித்து கிரியைகளில் வெயிட் பண்ணி வர்த்திக்க பண்ணுகிறது. ஒரு பாடத்தை நீங்கள் படித்தாதான் என்ன செய்யும்? உங்களுக்கு மனப்பாடமாகும். நீங்கள் படித்து அதை நீங்கள் எப்படியாவது மனப்பாடம் பண்ணுறதுக்கு நீங்கள் புரிந்து கொண்டால் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் படிக்காமலே நீங்கள் சும்மா வாசிட்டு படிச்சுட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியாது? பார்க்காம யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அதே போல தான் இந்த விசுவாசத்தை எப்போ பார்க்கலாம்? கிரியைகளில் தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த கிரியையில் எப்படி பார்க்கலாம்? ஏசப்பா இதை தருவார்னு வெயிட் பண்ணிட்டு போயிடணும். ஏசப்பா இதை தருவார்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டில் நிற்கணும். ஒரே ஸ்டாண்டில் நிற்கணும். நீங்கள் அடிக்கடி உங்கள் எண்ணத்தை மாற்றக்கூடாது. உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாது. மற்றவங்க பேச்சை கேட்டு இந்த 1வது சங்கீதத்தின்படி மற்றவங்க ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்கள் விசுவாசம் வளர்ந்து போயிடும். அதனால் இந்த விசுவாசத்துக்குள்ளே இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும்? நான் லைஃப்பை என்ன செய்யணும்? ஆப்ரேட் பண்ணணும். ஆப்ரேட் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை செழிப்படையும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாற முடியும். நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைனா அப்படியே ஒரு மாடு ஓடி வருதுன்னா, ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், ஒரு மாடு உங்களை குத்துறதுக்கு அப்படியே முட்டுறதுக்கு ஓடி வருதுன்னா நீங்கள் உலக மனுஷனாக இருந்தால் பயந்து ஓடுவீங்க. எப்படி ஓடுவீங்க? பயந்து ஓடுவீங்க. ஆண்டவருக்கு ஆவிக்குரிய பிள்ளையாக இருந்தால் இயேசுவின் நாமத்தில் நில் அப்படி என்றால் அந்த மாடு உங்களுக்கு குத்த வராது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறணும். ஏன்னா இயேசுவின் நாமத்தின்னு சொல்லும் பொழுதே இயேசு தான் எஜமானன்னு யாருக்கு தெரியும்? மாட்டுக்கும் தெரியும். இப்போ இயேசு பேரை சொன்னோன்னா, ஐயா நம்ம அப்பா பேரை சொல்லிட்டாங்கன்னா அந்த மாடு என்ன செஞ்சிடும்? நம்மளை முட்டை வராது. நம்ம வாயில் சுய வார்த்தையில் பேசுனா நம்மளை கண்டிப்பாக இன்னொரு முட்டிடும். அதனால் நம்முடைய பலத்தையோ வந்து பாரு நின்னாலோ நம்மளை என்ன செஞ்சோன்னா கீழே தள்ளி போட்டுரும். ஆனால் ஏசப்பாவுடைய நாமத்தினால சத்துருவே நில், இறையாதே, அமைதலாக இரு, இப்படியெல்லாம் அதிகாரமுள்ள வார்த்தையே நமக்குள்ளே செயல்படுத்தணும்னா அந்த வார்த்தையை முதல்ல நம்ம விசுவாசிக்க வேண்டும். இது என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று விசுவாசித்தாதான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த பிரச்சனை அங்கே ஸ்டாப் ஆகும். சரிங்களா? தீத்து 1:14 வாசிங்க. தீத்து 1. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஆமென். இந்த சப்ஜெக்ட் எனக்கு உள்ளது. ஆமென். நீங்கள் விசுவாசத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆரோக்கியம் உள்ள விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நலிவடைந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்பப்போ விசுவாசத்தை நம்ம சூஸ் பண்ணி விடுறதுக்காக விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நமக்குள்ளேயே ஊறணும். நமக்குள்ளே என்ன செய்யணும்? நம்ம மூச்சு காற்று மாதிரி இருக்கணும். எப்போ யார் என்ன நெகட்டிவாக பேசினாலும், யார் துர்ச்செய்தி கொண்டு வந்தாலும் ஒன்றும் ஆகாது, இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக நீங்கள் சொல்லணும்னா உங்கள் விசுவாசம் ஆரோக்கியமுள்ளதாக இருக்கணும். இந்த ஆரோக்கியமுள்ள விசுவாசத்தை உங்களுக்குள்ளே போதிக்கணும்னா நான் உங்களை எப்படி நடத்தணுமா? கண்டிப்பாக நடத்தணும்னு பவுல் சொல்கிறாரு. ஆமென். நான் உங்களை கண்டிப்பாக நடத்துகிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட நீங்கள் தயங்கி வந்தாலும் எனக்கே கோவம் வருதுன்னா டெய்லி அப்பா தாங்கப்பான்னு சொல்லி ஒரு சொரணை இல்லாமல் கேட்டுக்கிட்டு இருந்தால் ஏசப்பாவுக்கு எவ்வளோ கோவம் வரும்? ஆமென். உங்கள் அழகை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை, உங்கள் திறமையை பார்த்து ஆசீர்வதிப்பதில்லை, உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்த்து தான் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார், விடுதலை செய்கிறார். இதை நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:22 வாசிங்க. 21:22. ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்றால் ஜெபம் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வரணும்? விசுவாசம் உள்ள ஜெபம் வரணும்.
ஆமாம், நம்ம ஜெபிக்கும் பொழுது அழுதுகிட்டு ஜெபம் பண்ணுறோமோ, தூங்கிட்டு ஜெபம் பண்ணுறோமோ, படுத்துட்டு ஜெபம் பண்ணுறோமோ, இல்லை முழங்காலில் ஜெபம் பண்ணுறோமோ, அதை விட முக்கியம் விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டும். இதை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். இப்போ நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சிடறோம்? அடையாளம் வச்சு ஜெபம் பண்ணுறோம். இந்த அடையாளம் வச்சு ஜெபம் பண்ணாலே அவிவிசுவாசம் ஒட்டிக்கிடுச்சின்னு அர்த்தம். என்ன வந்துருச்சு? நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி போய் இருந்தேன். இதுக்குள்ளே என்ன வருது? ஆவி விசுவாசம் வந்துடுது. அதே மாதிரி இந்த அடையாளம் வைத்து நம்ம ஒரு காரியத்தை ஜெபிக்கிறோனாலே விசுவாசத்துக்கு அங்கே வேலையே இல்லை. விசுவாசத்துக்கு ஒரு வேலையே இல்லை. வராதுன்னு சொல்கிறாங்களா? இயேசுவின் நாமத்தினால வராது, அவ்வளோதான். இதுதான் ஒரு விசுவாசம். இது நடக்காது, அதை நான் இயேசுவின் நாமத்தை சொல்கிறேன், நடக்காது. இதுதான் ஃபெய்த்து. நம்ம அதை அப்படியே என்ன செய்கிறோம்? கொஞ்சம் அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறோம். தெரியலை, பார்க்கலாம், ஜெபிச்சு பார்க்கலாம். அந்த வார்த்தையோடு வராதிங்க ஜெபத்துக்குள்ளே. ஜெபிச்சு பார்க்கலாம். அது என்ன ஜெபிச்சு பார்க்கலாம்? ஜெபிச்சால் கர்த்தர் செய்வார். எப்படி ஜெபிச்சால் கர்த்தர் செய்வார்? விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4:6 போகலாம். நான் இந்த நாளிலே உங்களுக்கு சில உபதேசமாக இந்த வசனங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த வாரத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை நம்ம இன்னும் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெபங்கள் இந்த வருஷத்துல எப்படி துவங்கணுமா? உங்க விண்ணப்பங்களும் உங்களுடைய ஸ்தோத்திரங்களும் எப்படி துவங்கணுமா இந்த வருஷத்துல? உங்களுடைய அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான வார்த்தையை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த கவலை உள்ள வந்துருச்சுனாலே நம்ம பண்ற ஜெபம் வேஸ்ட். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது கவலை தான் அழுத்தம், பண்ணாத, இதெல்லாம் சரியாகாது. இந்த ஜெபம் எப்படி இருக்கணுமா? சோத்திரத்தோடும் ஆமே விண்ணப்பத்தோடும் என்ன செய்யணுமோ உங்களுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்துறது தான் ஜெபம். அல்லேலூயா. அப்ப இந்த வருஷத்துல நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வருஷத்தை எப்படி துவங்கணும்? கவலை எல்லாம் ஆண்டவர் மேல வச்சுட்டு என் வேலை ஆண்டவருக்கு சோதனம் பண்றது, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறது தான் என்னுடைய வேலை. கர்த்தர் என் காரியத்தை ஜெயமாக மாற்றுவார். இப்படிதான் உங்களுடைய ஜெபங்கள் இருக்கணுமே தவிர தயங்கி தவங்கி நம்ம ஜெபிக்க கூடாது. அம்மே சோர்ந்து ஜெபிக்க கூடாது. ஆமென். தடுமாறி நம்ம என்ன செய்யக்கூடாது? ஜெபிக்க கூடாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல தானியேல் எப்படி ஜெபித்தார் பாருங்க. 9:3 தானியேல் 9:3 வாசிங்க. ஒரு ஓரலா ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். 9:3 நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் சுற்றிலும் அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை, அத்தனை சூழ்நிலையிலையும் அவர் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாரு? தன்னுடைய முகத்தை விண்ணப்பங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன் என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் ஒரு ஜெப வீரனாக இருந்தார். அதனால தான் அவர் ஜெயம் பெற்றார். ஆனால் அந்த ஜெபிக்கக்கூடிய மனுஷனை சுற்றி பிரச்சனை தான் நிறைய இருந்துச்சு. ஆனால் அந்த ஜெபத்தை பண்ணும்போது பிரச்சனைகளை அவரை பார்க்கல, பிரச்சனைகளை தீர்ப்பவரை பார்த்து அவர் சாம்பலிலும் ரெட்டிலும் அவர் உட்கார்ந்து தேவனுடைய ஆண்டவரை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்ன செய்தாராமா? விண்ணப்பங்களினாலும் தேட தன்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கினார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதும் நம்ம கர்த்தர் நமக்கு அதை செய்வார் என்கிற அந்த நல்ல முகத்தோடு கூட நம்ம என்ன செய்யணும்? போகணும். அப்படி கண்ணீர் வரலனாலும் கண்ணீர் வரத மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணிவிட்டு போனோன்னா ஆண்டவர் கிரியேட் செய்ய மாட்டார். நிறைய பேர் ஜெபிக்கும் பொழுது குரலை மாற்றுவாங்க. அப்படியே தாழ்மை மாதிரியும் அவங்கள மாதிரி தாழ்மை உள்ளவர் இல்லாத மாதிரி கர்த்தர் இறங்குவாராக, கர்த்தர் இப்பொழுது இறங்குவாராக மகளே. கொஞ்சம் முன்னாடி தான் அந்த அம்மாவை ஐயா திட்டிட்டு வந்திருப்பார். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு இறக்க குணத்தை மாதிரி ஒரு வரக்கணும் மாதிரி பேசுவேன். இப்படியெல்லாம் டோனை மாற்றியெல்லாம் கர்த்தர்கிட்ட என்ன வாங்க முடியாது.
ஆமாம், ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. நீங்கள் டோனை மாற்றக்கூட, முகத்தை கர்த்தருக்கு நேராக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு நேர வந்து அதுக்கு என்ன அர்த்தம்? யாருடைய உதவின்னு கேட்காம, ஆலோசனை கேட்காம, உனக்கு பிரச்சனையை நீயே என்ன செஞ்சுக்கோ, என்கிட்ட கேளு. உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களே முட்டி போட்டு அவன்கிட்ட கேட்கணும். இதை தான் கர்த்தர் நேராக்க சொல்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஆமென். ரொம்ப ஜெப நேரத்தில் வரும்போது முகத்தெல்லாம் கழுவி சுத்தமாக வந்து ஜெபம் வைக்கணும். அப்படி தூங்கு மூஞ்சி மாதிரியே வந்து ஏசப்பா கிட்ட என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. இதெல்லாம் தானியேலுக்கிட்ட ரொம்ப ஒழுங்கு இருந்துச்சு. இந்த ஒழுங்கு இந்த வருஷத்தில் நம்ம என்ன செய்யணும், கடைப்பிடிக்க வேண்டும். கடைப்பிடிக்க வேண்டும். எத்தனை பேர் கடைப்பிடிப்பீங்க? கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கட்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையினால கொஞ்சம் லேட்டாச்சு, பொறுத்து கொள்ளுங்கள். ஒரு 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது. கவனிங்க. 6, 7. நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? ஏன் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை? புரியல உங்க தமிழ். ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது? திரும்ப சொல்லுங்க. நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது இல்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. தெளிவாக எல்லாத்துக்கும் புரியதுக்கு தான் வசனத்தை வாசிக்க சொல்றோம். ஏன் அநியாயத்தை உங்களால சகித்து கொள்ளவில்லை? உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா ஒரு ஆவிக்குரிய பிள்ளை என்ன செய்யணும்? சகித்து போகணும். அந்த அநியாயத்துக்கு எதிர்த்து நிற்கிறதை காட்டிலும் சகித்து போகணும் அப்படின்னு தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. திரும்ப அந்த வசனம் தெளிவாக ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கிற இருங்க. ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யலாம்? அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? கொள்ளுகிறது இல்லை. ஆமே. அவர் அதை சொல்லிட்டாரு, இவங்க இதை சொல்லிட்டாங்க, உடனே ரூட்டை மாத்துறோம், உடனே பேச்ச மாத்துறோம், ஃபோனை கட் பண்றோம், ஃபோனை பிளாக்ல போடுறோம். எவ்வளவு விஷயத்த கொஞ்ச நேரத்தில் செய்கிறோம் பாருங்க. அதுக்கு பதிலாக ஏன் உங்களால சகிக்க முடியல? அவன் நம்ம திட்டுறான்னு தான் தெரியுது, அதை ஏன் சகிக்க முடியல? ஒரு கம்பெனியில் நமக்கு வந்து வரக்கூடிய எதிர்ப்பை ஏன் சகிக்க முடியலை? உங்களுடைய அதிகாரிகள் உங்களை எதிர்க்கும் பொழுதும் உங்களை தண்டிக்கும் பொழுதும் ஏன் அந்த அநியாயத்துக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கிறீங்க? அப்போ அது எதிர்த்து நிற்கும் பொழுது அநியாயம் செய்கிறவனுக்கு என்ன தண்டனையோ, எதிர்த்து நிற்கிற நமக்கும் அதே தண்டனை தான் வருதுன்னு பைபிள் சொல்லுது. அதுக்கு பதிலாக அந்த அநியாயத்தை நம்ம பொறுத்து கொண்டால், சகித்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கை சூப்பராக போகும். இந்த வருஷத்தில் நம்ம என்ன கேரக்டர் வேணும்? சகித்து போங்கள். சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர் கொஞ்சம் சகித்து போங்க அப்படி சொல்லுங்க. பக்கத்தில் பாட்டி இருந்தால் சொல்லுங்க, பாட்டி கொஞ்சம் சகித்து போங்க, கொஞ்சம் சகித்துக்கோமா. யாருமா அழுவுற? சகித்து போமா. ஆமென். சகித்து போங்க. ஏசப்பா சிலுவையில் சகித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லா அவமானத்தையும் சகித்தார், எல்லா கஷ்டத்தையும் சகித்தார், காரி துப்புனாங்க அதை சகித்தார், சாட்டையால் அடித்தார் அதை சகித்தார். அவர் எல்லாத்தையும் சகித்ததுனால தான் இன்றைக்கு உலகத்தை ரட்சிக்கிறவராக, உலகத்தை காப்பாற்றுகிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் சகித்து போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும்? ஏசப்பாவுக்கு என்ன கிடைச்சது? ஜெயம் கிடைச்சது. உலகத்தை ஜெயிக்கிறவராக மாறினான். அப்போ நீங்கள் சகித்து போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும். இந்த வருஷத்தில் நம்ம யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும்? அப்பா ஏதாவது சொன்னால் என்ன செய்யணும்? சகித்து போகணும், ஏற்று பேசக்கூடாது. ஆமே. அதை வந்து உடனே நம்ம என்ன செய்யணும்? பதிலுக்கு பதில் நம்ம சொல்லலைன்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. அப்படி இந்த வருஷத்தில் பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை விட்டு சகித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வரலாம். எத்தனை பேர் வரலாம்? என்ன பாபு பிரதர் புரியலையா? சகித்து போயிடலாமா? இல்லைன்னா வந்து போகிற நிற்கலாமா?
வந்து பால் நிற்கலான்னுங்கிற எத்தனை பேர்? பின்னாடி இருக்கிற பிரதர்ஸ் சகித்து போயிடலாமா? இந்த வருஷத்தில் வேலையில் நம்மளை டார்ச்சல் பண்ணுறவங்க மத்தியில் சகித்து போயிடலாமா? போக முடியலை. உடனே கம்பெனியை மாற்றுறோம். ஏன்? சகித்தும் போக முடியலை. நம்மளை ஏதோ தடுக்குது. ஏன் நமக்கு அந்த பிரச்சனை வருதுன்னா நம்மளை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நம்மளை டார்ச்சல் வருதா, நம்மளை எல்லாரும் அப்படி ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்களா, நம்மக்கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை, அதனால தான் அதுக்கு டெஸ்ட் வருது. அந்த சகித்து போனீங்கன்னா உலகத்தை ஜெயிச்சிடலாம். சகித்து போனீங்கன்னா கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டுடலாம். அதனால வேதம் என்ன திரும்பவும் சொல்லுகிறது இந்த வசனத்தை. ஆமாம், நான் ஒரு ஆளை காட்டுறேன். ஆமாம், அன்னாளுடைய கணவர் எல்கானா அவருடைய இன்னொரு ஆளும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, வருஷம் வருஷம் போகிறாங்க. போகிற இடத்துல எல்லாம் அன்னாளுக்கு என்ன வருகிறது? நிந்தை, அவமானம், கிளேசம். எங்கேயாவது அவள் சண்டை போட்டான்னு இருக்குதா? எத்தனை பேர் புரியுது? எங்கேயாவது அந்த அவமானம் இப்படி பண்ணிட்டான்னு அங்கே அவங்க சண்டை போட்டு அழுதாள், போய் ஓரமாக உட்காந்துனா, அதுதான் சகிப்புத்தன்மை, அதுதான் சகிப்பு. சகித்து கொண்டாள். தனக்கு வந்த அவமானத்தை சகித்து கொண்டாள். தனக்கு வந்த சகல விதமான துன்பத்தையும் சகித்து கொண்டாள். ஒவ்வொரு வருஷம் போகும்போதெல்லாம் ரிட்டர்ன் வரும்பொழுது அழுகையோடு தான் வந்தா. சகித்து கொண்டா. மனுஷனை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு சேர்க்கலை, யாரிடத்துலையும் உதவி கேட்கல, டைரெக்டாக சர்ச்சுக்கு போனா, கர்த்தரிடத்தில் தன்னை ஊற்றினாள். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில் ஜெயமாக மாற்றினார். ஆமேன். அதனால் சகித்து போகக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி தான் வருமே தவிர நிச்சயமாக தோல்வி வராது. அப்போ இந்த வருஷத்தை நீங்கள் ஜெயமாக மாற்றணும்னா முதல்ல விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோம் என்று ஓட வேண்டும். ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் ஜபத்தோடு இந்த வருஷத்தை துவக்க வேண்டும். மூன்றாவது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா உபத்திரவத்திலையும் நீங்கள் பொறுமையோடு சகித்து வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தை நீ காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர் விட வேண்டுமானால் கர்த்தர் உங்களிடத்திலையும் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னது? மகளே, அநியாயத்துக்கு நீ எதிர்க்காத. அநியாயம்னு தெரியுது, அதை எதிர்த்து நிற்காத, அதை சகித்துப்போ, நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஆமென். அதனால் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் இந்த சகித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம எல்லாரும் வர வேண்டும். வீட்டில் ஒரு குறைவு இருக்கிறதா? சகித்து போங்க. மளிகை சாமான் கம்மியாக இருக்கா? சகித்து போங்க. பொருளாதாரம் கொஞ்சம் குறைவாக இருக்கா? சகித்து போங்க. ஆமென். அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் பலத்தை காட்டினீங்கன்னா வீடு ரெண்டாயிடும், பிரச்சனை பெருசாகிடும், சமாதானத்தை இழந்துருவீங்க, கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா கர்த்தர் வழியை திறப்பார். கொஞ்சம் சகித்து போனீங்கன்னா சோத்திரம் பண்ணுங்க. ஒன்றும் இல்லையா சோத்திரம், ஒன்றும் இல்லையா சோத்திரம்னு சொல்லுங்கள். திரும்ப ஏசப்பா அதை திரும்ப நிரப்புவார். எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லி அப்படி எழுந்திருக்கலாம். பார்க்கலாம்.